கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் எபேசியர் 1:3. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய சபையாருக்கு கடிதமாக எழுதுகிறார். யாருக்கு எழுதுகிறார்? எதற்காக எழுதுகிறார்? இது எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது? இவை உலக ஜனத்துக்கு எழுதப்பட்டவை அல்லவே அல்ல. இவை யாவும் திருச்சபையின் பரிசுத்தவான்களுக்கு மட்டுமே கடைசியாக ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதம் நமக்கு உரியதா அப்படி என்று நாம் தியானிப்போம். இன்று தெருவுக்கு தெரு ஆசீர்வாத சபை, தெருவுக்கு தெரு பெருவிழா, குடும்ப ஆசீர்வாத கூடுகை. இன்று ஜனங்கள் ஆசீர்வாதம் கிடைக்கிறது என்றவுடன் சபை சபையாக, ஊர் ஊராக ஓடுகிறார்கள் ஆசீர்வாதம் பெறுவதற்காக. இந்த வசனத்தில் எதற்காக ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதே? பழைய ஏற்பாட்டில் ஆசீர்வாதம் வேறு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு நீ பலுகி பெருகுவாயாக என்பது அன்று உள்ள ஜனத்தொகை குறைவு. ஆடு மாடு ஒட்டகங்கள் வேலைக்காரர்கள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. மற்றும் தாவீதின் ஆசீர்வாதம் என்பது அவனது கிங்டம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அன்றுள்ள ஆசீர்வாதம் தீர்க்கதரிசிகள், ஆசரிப்பு கூடாரம் மற்றும் சாலமோன் கட்டின தேவாலயம் மூலமாக கிடைத்தது. ஆனால் இன்று புதிய ஏற்பாட்டின் காலத்தில் பசி, பஞ்சம், கொலை, கொள்ளை, திருடு, அசுத்தம் நிறைந்து காணப்படுகிறது. தேவன் இன்று எப்படி ஆசீர்வதிக்கிறார்? காலையில் வந்தவனுக்கும் ஒரே கூலிதான், சாயங்காலத்தில் வந்தவனுக்கும் ஒரே கூலிதான், கடைசி நிமிடத்தில் வந்தவனுக்கும் ஒரே கூலிதான். இது இயேசு கிறிஸ்து மறுபடியாக வரும்போது அவனவனுக்கு தக்க பலனை கொடுக்க வரப்போகிறேன் என்று சொல்கிறார். பரிசுத்த பவுல் இங்கு எழுதும்போது உன்னத ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறார். பலுகி பெருகவும் ஆசீர்வாதம் போல் அல்ல. அதாவது உன்னத அழியாத சாவாமையுள்ள பரலோக ஆசீர்வாதம் என்பது இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது அவர் உங்களுக்கு அளிக்கும் பலன் அது. மற்றும் இந்த மேலான ஆசீர்வாதங்கள் பெற பல பாடுகள், கஷ்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் மூலம் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் சுத்த பொன்னாய் மாறும்போது நித்திய உன்னத அழியாத ஆசீர்வாதங்களை உங்களுக்கு அளிக்கிறார். இது சபைக்கு. ஆமென். God bless you.